சோழதேச திருத்தலத்தில் தலைச்சங்காட்டுக்கு வருகிறோம். இங்கே எம்பெருமானுக்கு தலைச்சங்க நான்மதிய பெருமாள் என்று திருநாமம். சீர்காழியிலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் சுமார் 15 மைல் தொலைவில் உள்ளது. பூம்புகாரிலிருந்து சுமார் 6 மைல் தொலைவில் உள்ளது. இங்கே எம்பெருமானுக்கு வெண்சுடர் பெருமாள் என்று திருநாமம். தலைச்சங்க நான்மதியம் என்று திவ்யதேசத்துக்கு பெயர். நான்மதிய பெருமான், அன்றன்று உதிக்கக்கூடிய சந்திரன் எப்படி நமக்கு சூட்டையெல்லாம் குறைத்து கொடுக்கிறானோ, வெப்பத்தை தணிக்கிறானோ, அதே போல இந்த எம்பெருமானும் சம்சாரத்தினால் ஏற்படும் வெப்பத்தை தணித்து கொடுக்கிறான். இங்கே சந்திர விமானம், செங்கமலவல்லி தாயார், சந்திர புஷ்கரணியோட பெருமாள் இருக்கிறார். அங்கிருந்து மிகப்பெரிய திருத்தலமாம் திருவிந்தளூரை அடைகிறோம். இந்தளூர், திருவிந்தளூர், பரிமளரங்கநாத பெருமான், சுகந்தவனம் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம். பரிமளரங்கநாத பெருமான் சயன திருக்கோலத்தில் சங்க சக்கரங்களை ஏந்தி இருக்கிற 4 திருக்கரங்களோடே சயனித்து சேவை சாதிக்கிறார். இது ரொம்ப அபூர்வமான தரிசனம். இந்து புஷ்கரணி எப்ப பெருமாள் பேர்லே திரு இந்தளூர்னு இருக்கிறதோ, இந்து சந்திரன், சந்திரனுடைய சாபத்தை இந்த புஷ்கரணியில நீராடிதான் அவன் பெருமாளிடத்தில் போக்கி கொண்டான். அதனால இந்து புஷ்கரணி. இந்த திவ்யதேசத்து மண்டபத்துக்கு சிற்ப வேலைப்பாடுகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. சுகந்தவன க்ஷேத்திரத்துக்கு திருமங்கையாழ்வார் வந்தார். 10 பாசுரங்களாலே பல்லாண்டு பாடியுள்ளார். நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம், வாசிவல்லீர் இந்தளூரிலே வாழ்ந்தே போம் நீர் என்ன ஆழ்வார் ரொம்ப கோபத்தோடே ஊடல் திறத்தில் பாடிய பாசுரம். இங்கே இந்த பெருமாளை சேவிக்க வரச்சே திருமங்கையாழ்வாருக்கு சேவை சாதிக்காமல் கதவு சாத்தப்பட்டது. நாழியை எடுத்து நேரமானபடியால கதவு சாத்திட்டா. ஆழ்வாருக்கு பிரிவு தாங்கவில்லை. பொறுக்காமல் உடனே காட்சி கொடுக்க வேணும்னு கேட்டார். பெருமான் மறுத்தார். 4:30 மணிக்கு அர்ச்சகர் ஒருவர் காத்திருந்து சேவிச்சுக்கும் என்று சொன்னார். அப்ப ஆழ்வாருக்கு அது தாங்காமல், சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்த நாளிமாலே சோழமலகளிலே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி எனந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே, நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர், நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தீர் அடியேனை, உம்மை எல்லா பக்தர்களோடையும் என்னையும் சமம்னு நினைச்சு நுட்டீரா, உம்மை உடனே சேவை சாதிக்க வேணும், காட்சியை தவிர்க்க கூடாது என் ஆழ்வார் பாடியது திருவிந்தளூர் பரிமளரங்கநாதனிடத்தே. அங்கிருந்து புறப்பட்டு சீர்காழியை வந்து அடைகிறோம். காழிச்சீராமவிண் நகரம் என்ன திவ்யதேசத்துக்கு திருநாமம். அது மருவி சீர்காழின்னு வந்துள்ளது. பாட்டலீக வனம், இவ்வூரில் இருக்கிற வனத்துக்கு பாட்டலீக வனம்னு பேர். ரோமச முனிவருக்காக திரிவிக்ரம திருக்கோலத்தோடே பிரத்யக்ஷமா பகவான் சேவை சாதித்தார். இவ்வெம்பெருமானுக்கு தாடாளன்னு திருநாமம். தாளாலே ஆண்டபடியால் தாடாளம். தாழ்னா திருவடி. தன்னுடைய திருவடியை கொண்டே 3 லோகத்தையும், ஏன் 7 லோகத்தையும் அளந்தார் அல்லவா திருவிக்கிரமனாக. அதனால தாடாள பெருமாள். லோகநாயகி தாயார். இங்கே திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த திருவிக்கிரம பெருமாளை சேவிச்சுட்டோம்னா இடது திருவடியை மேல் நோக்கி நீட்டி கொண்டு இடது திருக்கையாலே ஒற்றை விரலை நீட்டி காட்டி 3வது அடியை எங்கு வைக்க வேணும் மகாபலி என்று கேட்டு கொண்டிருக்கும் திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். இங்கே ஞான சம்பந்தருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பாட்டில் போட்டி ஏற்பட்டது. அப்போது திருமங்கையாழ்வார் தன் பெருமகளையெல்லாம் கடைசி பாசுரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாறு சீயங் கொங்குமலர் குழலியர் வேள் மங்கவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுத தமிழ் மாலை 10 என்று தன்னுடைய பெருமகளெல்லாம் ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாறு சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் மங்கவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன், இதெல்லாம் திருமங்கையாழ்வாருக்குண்டான பட்டப்பெயர்கள். இந்த பெருமானுக்கு ஒரு ஆபத்து வந்த போது ஒரு மூதாட்டி தவிட்டுப்பானைக்குள்ளே வைத்து காப்பாற்றி கொடுத்தாளாம். அதனால இந்த பெருமாளுக்கு தவிட்டுப்பானை தாடாளன் என்கிற பெயரும் வழங்கி வருகிறது. சீர்காழியை சேவிச்சுட்டோம். இனி சீர்காழிக்கு அருகிலே இருக்கும் திருநாங்கூர், திருநாங்கூரோட சேர்ந்திருக்கிற 11 திவ்யதேசங்கள் வரிசையாக சேவிக்க போகிறோம். அதில் முதலில் பெருமான் காவளம்பாடி கண்ணன் ராஜகோபால சுவாமி திருக்காவளம்பாடிங்கிற திவ்யதேசம். காவளம் என்று சொன்னால் பொழில் என்று அர்த்தம். காவளம்பாடி பொழில் சோலைகள் நிரம்பியிருக்கிற ஊர். இது திருநாங்கூரில் இருந்து
சுமார் 1.5 மைல் தொலைவில் உள்ளது. ராஜகோபால சுவாமி துவாரகையிலிருந்து புறப்பட்டு ருக்மிணி சத்யபாமா சகிதனாக இந்த திவ்ய தேசத்திலே சேவை சாதிக்கிறார். கண்ணன் திருமங்கியாழ்வார் இவ்வெம்பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டித்து காவளம்பாடி மேய கண்ணனே களைகண்ணியே, என்னுடைய துக்கத்தை எல்லாம் நீதான் போக்க வேண்டும், நீதான் கண் ரக்ஷகன், திருக்காவளம்பாடி மேய கண்ணனே என்ன ரட்சிப்பாய்னு திருமங்கியாழ்வார் சரணாகதி பண்ணிய ஊர், ராஜகோபாலனாகவே சேவை சாதிக்கும் ஊர் திருக்காவளம்பாடி. அங்கிருந்து அரிமேய விண்ணகரத்தை அடைகிறோம். ஏற்கனவே சொன்னபடிக்கு விண்ணகரம் விண்ணகரம்னு 5 திவ்ய தேசங்கள் உண்டு. திருவிண்ணகர், காழிச்சீராம விண்ணகர், நந்திபுர விண்ணகரம், பரமேஸ்வர விண்ணகரம், அரிமேய விண்ணகரம். அதில் தற்போது திருநாங்கூருக்கு அருகிலே இருக்கும் அரிமேய விண்ணகரத்தில் இருக்கிறோம். இங்கே பெருமானுக்கு குடமாடு கூத்தர் என்று திருநாமம். அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். கோபாலனே பெருமாள் கோவர்தன கிரிதாரியாகவே சேவை சாதிக்கிறார். அமிர்த கடவல்லி நாச்சியார் உதங்கர்ங்கிற மகரிஷிக்கு பிரத்யக்ஷமா சேவை சாதித்தார். 4 தோள்களோடே கோபாலனாக கோவர்தனகிரியை தூக்கி குழந்தைகளையெல்லாம் ரட்சித்த திருக்கோலம். குடமாடு பகவானே ஒரு கூத்தர் தானே, கூத்தன் கோவலன் அழ்வாருடைய பாசுரம். ஆக குடமாடு கூத்தர்னால் வலது கையில 2 குடம், இடது கையில 2 குடம், ஆகாயத்துல குடம், அம்மான கழக்கோடி ஆடுறாப்புல அப்படி தூக்கி தூக்கி போட்டுண்டு ரொம்ப அழகா பெருமாள் ஆடுவரான். ராசக்கிரீடை செய்வது, ஜலக்கிரீடை செய்வது, குறவை கூத்தாடுவது, குடமாடுவது, இந்த கூத்தாட்டத்தில் தலைமை பரிசு, முதல் பரிசே பெருமாளுக்குத்தான். ஹரி மேய விண்ணகரம், ஹரி பகவான் நாராயணன், மேய அவன் விலகாமல் இருக்கக்கூடிய விண்ணகரம், வைகுண்டத்தை போன்ற பெருமை படைத்த ஊர் அரிமேய விண்ணகரம். அடுத்து வன் புருஷோத்தமன் சந்நிதி. புருஷோத்தமன் புருஷர்களுக்குள்ள தாழ்ந்தவர்கள் அதமர்கள், நடுவானவர்கள் மத்தியமர்கள், மிக உயர்ந்தவர்கள் உத்தமர்கள். கண்ணன் கீதையில் 15வது அத்தியாயத்திலே தானே புருஷோத்தமன்னு சொல்லிக் கொண்டான் அல்லவா, அந்த புருஷோத்தம பெருமாளைத்தான் இங்க சேவிக்கு வந்தோம். வன் புருஷோத்தமன், வன்ம மிகுந்திருக்கிற புருஷோத்தமன். நின்ற திருக்கோலத்தில் புருஷோத்தம பெருமாள் இருக்கிறார். புருஷோத்தமன நாயகி தாயார் அந்த பெருமானுக்கேற்ற வைபவத்தோட வியாகரபாதர்ங்கிற முனிவர், அந்த முனிவருக்கு சேவை சாதிக்கவே இங்கு பெருமாள் உள்ளார். முனிவருடைய மகனுக்கு உபமன்யுன்னு பேராம். உபமன்வை இந்த கோவில உட்கார்த்தி வச்சுட்டு வியாகரபாதர் வெளியில போனார். குழந்தை பசியால் அழுதது. அப்போது இந்த தாயாரே பால் புகட்டி அவருக்கும் அருள் பாலித்தாள். அப்ப புருஷோத்தம நாயகி தாயார், புருஷோத்தம பெருமான் ஆகியோர்களை வன்புருஷோத்தமத்தில் சேவித்துக் கொள்வோம். இன்று மேற்கொண்டு 18வது அத்தியாயம் 54வது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். பிரம்மபூதா பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இனி பக்தி இவனுக்கு பிறக்கிறது என்று கண்ணன் சொல்லுகிறார். கீழே 50, 51, 52, 53 ஆகிய ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்த்துன்னு வந்தது ஆத்ம தரிசனம் அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நோக்கினோம். ஆத்ம தரிசனம் வந்துடுத்துன்னு வச்சுப்போம். இனி மேற்கொண்டு பக்தி பிறக்க வேண்டும் அல்லவா. ஆத்மாவின் உண்மை ஸ்வரூபத்தை யார் தெரிஞ்சுடுறானோ அவனுக்குத்தான் பக்தி பிறக்கும். பக்தியின் முதல் படி பரபக்தின்னு கொண்டாடப்படுகிறது. அந்த பக்தி பிறக்கிறதுன்னு தான் கண்ணன் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பிரம்மபூதா, பிரம்ம சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம். பிரம்மபூதா, யாரொருத்தன் ஆத்ம தரிசனத்தை பெற்று விட்டானோ பிரம்மபூதா, பிரசன்னாத்மா, தெளிந்த மனசு படைத்தவன். இனி அவனுக்கு கலக்கம் கிடையாது. மனதில் எது கலக்கம்னு யோக சூத்திரம் சொல்றது தெரியுமா? கிளேசம் இருந்தாலோ, கர்மம் இருந்தாலோ, விபாகம் இருந்தாலோ, ஆசயம் இருந்தாலோ, இந்த 4 மனக்கலக்கம். கிளேசம்னு சொல்றது 5 கிளேசங்களை குறிக்கும். அவித்யா, அஸ்மித, ராக, துவேஷ, அபினிவேசங்கள். இந்த 5 தான் நமக்கு இருக்கிற கிளேசம். அவித்யா ஞானமின்மை, அஸ்மித உடம்பே ஆத்மா நினைச்சுன்றதுனால செருக்கு, ராக துவேஷ விருப்பு வெறுப்பு, அபினிவேஷ கெட்டது வந்துருமோங்கிற பயம், நல்லது விலகி போயிடுமோங்கிற பயம், அபினிவேசம். இந்த 5 கிளேசங்கள். அதுக்கப்புறம் அவித்யா